Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தி பார்க்க போறோம்னா ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் செய்ய போறோம். சரிங்களா? புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. யாருக்குனே நம்ம சேனல்ல பிசினஸ் பண்றது ப்ளஸ் வீட்டுக்கும் சார்ந்தமான நிறைய ரெசிபீஸ் இருக்கும். கடையில வச்சு ப்ராஃபிட்டா சேல்ஸ் பண்ணக்கூடிய நிறைய இருக்கும். ப்ளஸ் மளிகை ப்ளஸ் பிசினஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, இந்த ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் எதுக்காக செய்ய போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து திக்கான ரோஸ் மில்க் போட்டு காமிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏனா வெளியில வந்து நிறைய இடத்துல திக்கா சேல்ஸ் பண்றாங்களாம். 50 ரூபாய் 40 ரூபாய் அப்படியே சேல்ஸ் பண்றாங்களாம். கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க. சரிங்களா? ஆனா ஒரு ஜெனியூனா நம்ம வந்து திக்கா பண்ணனும்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு என்னன்னா 1/2 லிட்டர் மாட்டு பால், சரிங்களா? நாட்டு மாட்டு பாலை எடுத்துக்கங்க. இல்லனா உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க. சரிங்களா? கரெக்ட்டா ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கங்க நான். சரிங்களா? ஏனா இது வந்து க்ரீம் மாதிரி தான, ஐஸ்கிரீம் மாதிரி தான் நமக்கு மாற போகுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த பாலை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். சரிங்களா? அதனால் நம்ம பால் வாங்கிட்டு வந்து அந்த வெசல்லே தண்ணி அலசி ஊற்றிடுவோம். சரிங்களா? ஒரு 150 ml இல்லை 200 ml தான் தண்ணி. சரிங்களா? இப்போ இந்த பால் வந்து லைவாக நமக்கு நம்ம சொந்த பால். சரிங்களா? சொந்த மாட்டு பாலுங்கிறனால தண்ணி ஒரு ட்ராப் கூட சேராது. நீங்கள் வந்து நாட்டு மாட்டு பால் வாங்குறதா இருந்தால் தண்ணி இல்லாமல் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஐஸ்கிரீம் நல்லா வரும். சரிங்களா? அப்படியே நிறைய பேருக்கு வந்து மாட்டு பால் வந்து கிடைக்காது. க்ரீம் மில்க் வாங்கிக்காங்க. இதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பால் வந்து பொங்குற நேரம் பக்கத்தில் நின்று நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் எல்லாம் சைடில் எதுவும் ஒட்டாமல் பால் கூட சேரும், பாலும் நல்லா வற்றி போகும். சரிங்களா? அப்படி வற்றினா தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா கட்டியாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு ரோஸ் மில்க் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை ஃபஸ்ட் லிங்க்கில் தரேன். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதிலிருந்து டார்க்கானது கேட்டதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் சீனி போட்டு விடுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காகவே போட்டாச்சு. இப்போ இது நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுருவோம். சரிங்களா? அப்படியே ஆறின பிறகு தான் அடுத்த ப்ராசஸ்ஸு. நல்லா சீனி கரைதான் மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு கூட கொஞ்ச நேரம் வற்ற விடனா கூட உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வற்ற விட்டுக்காங்க. சரிங்களா? உங்களோட எவ்வளோ டார்க் வேணும் எவ்வளோ க்ரீம் வேணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட வற்ற விட்டுக்காங்க. வற்ற விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 3 hours போல் அப்படியே ஃப்ரீ விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பால் வந்து நல்லா ஆறிட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் விட்டுட்டேன். பால் நல்லா ஆறி நல்லா திக்காக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அந்த பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா திக்கான பால். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஐஸ்கிரீமுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எசன்ஸ் சேர்க்க போகிறோம். சரிங்களா? எசன்ஸ் வந்து 1.25 ml பெர் லிட்டருக்கு சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம், ஒரு 650 ml சம்திங் தான் சேர்த்துருப்போம். சரிங்களா? அதனால் 1.25 ml ஸ்கூப்பில் கொஞ்சம் கம்மி பண்ணி விட போகிறேன். ஓகேங்களா? அந்த பள்ளத்துக்கு உள்ளே தான் விட்டுருக்கேன், கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எசன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்கை லைட்டாக அப்படி கிண்டி விட்ருவோம். சரிங்களா? கிண்டி விட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கப் ஐஸ் செய்ய போகிறேன். சரிங்களா? நாளைக்கு ஒரு கப் ஐஸ் சாப்பிட்றதுக்காக ஒன்று வந்து கப் ஐஸ் ஊற்றிடுவோம். ஓகே, இவ்வளோ போதும். சரிங்களா? ஒரு கப் ஐஸ். அடுத்து வந்து அப்படியே ஒரு நல்ல வெசல். சரிங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த வெசல் உங்களுக்கு சேருமோ அந்த மாதிரி ஒரு வெசலில் மீதி இருக்க ரோஸ் மில்கை ஊற்றிடலாம். ஓகேங்களா? ஊற்றியாச்சு. அது மாதிரி பால் காய்க்கிற டைமும் இந்த மாதிரி நல்லா அடிக்கணம் உள்ள பாத்திரத்தில் காய்ங்க, நல்லா சுண்ட காய்ங்க. சரிங்களா? இதையும் ரெண்டையுமே ஃப்ரீஸ் பண்ணுவோம். நாளைக்கு ரெண்டும் எப்படி வருது பார்ப்போம். இது எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கு, இது எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் பண்ண வச்சாச்சு. சரிங்களா? நம்ம ரெடி பண்ண குச்சி ஐஸ். சரிங்களா? இதையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜோட லெவலை நல்லா கூட்டிக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் இதில் வைங்க. ஒரு 24 மணி நேரத்தில் கட்டி ஆயிரும். அடுத்து வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 24 hours ஆகிட்டு. சரிங்களா? நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு, ஃப்ரீஸ் பண்ண வச்ச ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு,
ரோஸ் மில்க்கு அந்த ஒரு அரை லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். எசன்ஸ் கலக்கிறது சீனி சேர்க்குறது எல்லாம் அதில் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன ஐஸ்கிரீமை எடுக்கலாம். இப்படி ஒரு சுற்றுங்க, தன்னால் ரோல் ஆகும். அப்படின்னா லைட்டாக வாட்டரில் வைங்க, வந்துடும். சரிங்களா? சுற்றிட்டு அப்படி பொறுமனையாக எடுத்தால் ரைட், நம்ம ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ரெடி. சரிங்களா? இது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடலாம். இப்படியே பண்ணாலும் சரி. இப்போ நம்ம கடைக்கு திக்காக பண்ணுறதுக்கான டெக்னிக் என்னென்னா, நம்ம முந்தின நாள் பண்ண ரோஸ் மில்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணோம். சரிங்களா? நான் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எனக்கு வீடியோ பண்ண ஒரு 5 நிமிஷம் டிலே ஆகிட்டு. சரிங்களா? இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கொஞ்சம் கரைஞ்சிட்டு, பட் இது வந்து எவ்வளோ கரைஞ்சாலும் நல்லா க்ரீமியாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம நார்மலாக போட்டு வச்சுருக்க ரோஸ் மில்கில் கொஞ்சம் விட போகிறோம். சரிங்களா? அது விட்டுட்டு கூடவே கொஞ்சம் சப்ஜா சீடு கொஞ்சம் விட போகிறேன். சரிங்களா? கொஞ்சம் சப்ஜா சீடு ப்ளஸ் பாதாம் பிசின். சரிங்களா? எல்லாமே நேச்சுரல் தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஏமாத்தால இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு 3 ஸ்பூனு சப்ஜா சீடு, இந்த பாதாம் பிசின். சரிங்களா? இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஐஸ் இருக்குல்ல, இதிலிருந்து ஒரு பெரிய ஸ்கூப் எடுத்து உள்ளே போடுங்க. சரிங்களா? மாதிரி இதில் எப்படி கொஞ்சம் லிக்யூட் ஆகும், இதுவும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அதை போர் பண்ணும்போச்சுலே அந்த திக்னஸ் வந்து தெரியும். சரிங்களா? அதனால் க்ரீமும் இதுவுமாக தான் இருக்கும். நீங்கள் வேறு வேணுங்கிற அளவுக்கு அந்த க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திக்கான ரோஸ் மில்க் ரெடி. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஷாப்பாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னிக். சரிங்களா? உங்களுக்கு பார்க்கறதுக்கே தெரியும் அந்த இதோட கலர், இதுக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? இதில் வந்து அந்த க்ரீம் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா டார்க்காக குடிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் கெஸ்ட்டெலாம் வந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். இந்த கப்பு வந்து ஒரு 350 ml இருக்கும். சரிங்களா? 350 ml கப்பு. எதுக்காக சொல்கிறேன்னா, வெளியிலலாம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, கொஞ்சம் திக்காக போடுங்க நிறைய பேர் கேட்டிங்க. இந்த டெக்னிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவான செலவு எதுவுமே கிடையாது. சரிங்களா? முந்தின நாள் ஒரு ரோஸ் மில்க் போட்டு அப்படியே ஐஸ்கிரீமுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. அடுத்த நாள் வந்து இன்றைக்கி தனியாக ரோஸ் மில்க் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப்பை உள்ளே போட்டு கொடுக்க போகிறீங்க கஸ்டமருக்கு. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக மிக்சியில் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜென்யூனான திக்கான ரோஸ் மில்க்னால் இது தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஐஸ்கிரீமும் ரெடி. வீட்டுக்கு தேவையான, குழந்தைங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீமும் அப்பப்போ இப்படி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த ஐஸ் வந்து எடுக்கிறப்போ நல்லா டார்க்காக இருந்துச்சு. சரிங்களா? டார்க்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? தண்ணி சேர்க்காமல் இன்னும் நல்லா சுண்டை பண்ணால் இந்த இது வந்து நல்லா க்ரீமியாக வரும். சரிங்களா? உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா க்ரீமியாக, இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்காது இது. சரிங்களா? நல்லா ஒரு க்ரீமியான ஃப்ளேவராக இருக்கும். சரிங்களா? குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அவ்வளோ டார்க்காக இருக்கும். நீங்கள் தாராளமாக 40 ரூபா 30 ரூபா என்ன ரேட்டுக்கோ கொடுங்க, உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் கேட்டது டார்க்கான ரோஸ் மில்க்கு ஆஸ் யூஸ்வல் நம்மளோட நேச்சுரல் மெத்தட்லேயே பண்ணியிருக்கோம். சரிங்களா? சப்ஜா சீடு, பாதாம் பிசின்னு, ஆர்கானிக் ரோஸ் மில்க் எசன்ஸு ப்ளஸ் நேச்சுரலான பால். சரிங்களா? எந்த வித ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. சரிங்களா? ஒரு கஸ்டமர் நம்மளை நம்பி ஒரு ஜூஸ் குடிக்கிறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எந்த வித கலப்படமும் எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜூஸ் ஷாப் ஏதாவது வச்சுருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டார்க்கான ரோஸ் மில்க் கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.